சார் வெல்கம் டு அக்ரின்டெக்ஸ் 2013. இங்க ஸ்டால் போட்டிருக்கீங்க, ரொம்ப மிக்க நன்றிங்க. உங்க ப்ராடக்ட் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், எங்க ப்ராடக்ட் வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், அதாவது மைக்ரோ இரிகேஷனுங்கிற எல்லா ஐட்டமும் நாங்க 1985ல இருந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். அக்ரி இண்டெக்ஸ் 1ல இருந்து அக்ரி இண்டெக்ஸ் 13 வரைக்கும் எல்லா அக்ரி இண்டெக்ஸ்லயும் நாங்க ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த வருஷம் ஸ்டால் வந்து சிறப்பா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு புது உத்தியோட லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் செலக்ட் பண்ண எல்லாரும் யார் உள்ள வந்தாங்க அவங்களுடைய செல் நம்பர் வாங்கி அவங்களுக்கெல்லாம் கண்டினியூஸா கடைசி 2 மாசமா மெசேஜ் அலர்ட் பண்ணதுனால விசிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான கூட்டங்கள் வந்திருக்கு. ரெண்டாவது வேலிட் கஸ்டமர்ஸ் நல்லா வர்றாங்க. எங்க ப்ராடக்ட்டை பத்தி வெளியில எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு நல்ல ஏதுவா அமைஞ்சிருக்கு. மிக நன்றாக இந்த வருஷம் கொடிசியா வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க ப்ராடக்ட் வந்து இந்த மழை காலத்துல தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு, ஆட்கள் பற்றாக்குறைக்கு, விவசாயிக்கு என்ன தேவையோ அதை மெக்கனைஸ் பண்ணி கொடுக்கறோம். கவர்மெண்ட் மானியம் தர்றாங்க. அந்த கவர்மெண்ட் மானியத்தோட 1989ல இருந்து எல்லா விவசாயிக்கும் கொடுத்துட்டு வரோம். நியர்லி ஒரு 1.5 லட்சம் விவசாயிக்கு நாங்கள் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எல்லா பொருள்களையும் ISI தரத்தோட சவுத் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற ஒரே கம்பெனி நாங்க தானுங்க. எல்லாமே ஒரு கூரையின் கீழ் கொடுக்கறதுனால தான் நல்ல முறையில் விவசாயிகளுக்கு எங்களால் கொடுக்க முடியுதுங்க. இந்த விவசாயிகள் மத்தியில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்கா? இல்ல, அதாவது வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கறது எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல முறையில் விழிப்புணர்வு வந்துருச்சுங்க. எல்லாருமே இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யூஸ் பண்ணாம 1-2 கிராப் நெல்லு போன மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குமே இப்ப வந்து தெளிப்பு நீர் சொட்டு நீர் பண்ணாம தண்ணி குறைச்சி பண்ண முடியுமான ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதுவும் சக்சஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல எல்லா விவசாயிக்கும் சொட்டு நீர் பாசனம் இல்லாம யாரும் விவசாயம் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்துருங்க. அதனால வந்து இது கண்டிப்பா அத்தியாவசியமான தேவை. அந்த விழிப்புணர்ச்சி வந்து விவசாயிகள் மத்தியில் நல்ல முறையில் இருக்குங்க. இன்னைக்கு வந்து எத்தனை என்கொயரி உங்களுக்கு வந்திருக்கும்? எங்களுக்கு காலையில இருந்து இது வரைக்கும் ஒரு 250 என்கொயரிஸ் வந்திருக்குங்க. இன்னும் வரும்னு எதிர்பார்க்கிறோம். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் நாள் சுமாரா கூட்டம் இருக்கும், 2வது நாள் அதை விட கூட இருக்கும், 3வது 4வது நாள் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் 4வது நாள் வர கூட்டம் 2வது நாளே வந்திருக்குங்க. நல்ல முறையில எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம வேலிட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இங்க நாங்க கொடிசா பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் திருப்திகரமா இருக்குங்களா? கொடிசா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒன்னு வந்து ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட் ஒரு நாள் முன்னாலே விட்டுட்டீங்க. அதனால எங்களால பொறுமையா ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சுங்க. எங்களுடைய குறைகள் ஏதாவது வந்து உங்க ஆபீசர்கிட்ட சொன்னா இமீடியட்டா நிவர்த்தி ஆகுதுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மிக்க நன்றிங்க. அடுத்த முறை இங்க ஸ்டால் போடுவீங்களா? கண்டிப்பா நாங்க போடுவோம். இங்க வருஷம் இது வரைக்கும் 13 தடவை போட்டோம். எல்லா வருஷமும் போடுவோம். அது எங்களுடைய ரெகுலர். இது எங்களுக்கு ஒரு தாய் எக்ஸிபிஷன் மாதிரி இது இருந்தாயிருச்சுங்க. கண்டிப்பா நாங்க போடுவோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.